வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் கவர்மெண்ட் எழுதின ஸ்கேட்டர்ட் மைண்ட்ஸுங்கிற புக்கை பற்றி நம்ம பார்க்குறதா இருக்கோம். இந்த ஸ்கேட்டர்ட் மைண்ட்ஸ் புக் எதை பற்றி விவரிக்குது அப்படின்னா, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் பற்றி விவரிக்குது. இந்த ஆடியோ பதிவில் என்னோடய வார்த்தையோட பெர்ஃபெக்ஷனுக்கோ அதோட ஃப்ளோக்கோ நான் ஃபோக்கஸ் பண்ணலை. இது என்னோடய ஓன் பர்சனல் ரெக்கார்டிங். இந்த புக்கை பற்றி நான் திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இது எனக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி நான் எனக்காக ரெக்கார்ட் பண்ணுறது மற்ற பெற்றோர்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் பட்சத்தில் நான் இதை யூடியூப்பில் பப்ளிக் வியூவில் நான் இதை வெளியிடுறேன். அதனால் நீங்கள் என்னோடய வார்த்தையோட ஃப்ளோவோ அதை நீங்கள் கவனிக்க தேவையில்லை. இது ஸ்பான்டேனியஸாக அந்த புக்கை நான் படிச்சுட்டு அது எனக்கு என்ன பொருள் பதிஞ்சுதோ அதை நான் ரெக்கார்டிங்காக போடுறதா இதுக்கு நான் பிளான் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கல் ஃபேக்ட்ஸ் நான் சொல்ல வரேன். இது இந்த தத்துவ ரீதியாக மன ரீதியாக அந்த புக்கில் சொல்லியிருக்கிற சாராம்சத்தை ஒரு தடை இல்லாமல் ஒரு கேட்குறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கிறது தான் இதோட நோக்கம். தொடர்ந்து கவனிங்க. இந்த கவர்மெண்ட் ஒரு கனடாவில் வான்கூவர் சிட்டியில் ஒரு ரொம்ப தலை சிறந்த டாக்டராக இருக்கார். அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார். 1944 பிறந்திருக்காரு. இந்த புக்கு ஒரு 2000வது வருஷம் காலகட்டங்களில் இந்த புக் எழுதியிருக்காரு. கவர்மெண்ட் பற்றி கொஞ்சம் பின்னாடி சொல்லணும் அப்படின்னா, அவர் ஒரு டாக்டர், ஒரு ரொம்ப புகழ்பெற்ற டாக்டர். குளோப் அண்ட் மெயில், வான்கூவர் சன் அந்த மாதிரி பிரபல மேற்கத்திய நாளிதழ்களுக்கு இவர் ரெகுலராக கட்டுரை எழுதுவார் வெவ்வேறு டாபிக்ஸ் பற்றி. இவர் ஃபேமிலி ஃபிசிஷியனாக இவரோட கெரியர் ஆரம்பித்தார். இருந்தாலும் கூட இந்த மென்டல் ஹெல்த், மென்டல் வெல்பீயிங், அடிக்ஷன் இது சார்ந்த மன ரீதியான பிரச்சனைகள் இவர் ரொம்ப கவர்ந்துச்சு. அதனால் பின்னால் இதை பற்றி ரொம்ப டீப்பாக அனலைசிஸ் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஒரு 4-5 புக்கும் எழுதி விட்டுருக்காரு. இந்த ஸ்கேட்டர்ட் மைண்ட்ஸ் புக்கில் இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் இருக்கிற குழந்தைங்க, இருக்கிற பெரியவங்க, அவங்களோட மன ஓட்டம், மன சிந்தனை என்னவாக இருக்கும், அது வெளி உலகம் எப்படி பார்க்குது, அதுக்கு மருத்துவம், மெடிசின் அதுக்கு என்ன சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ணுது, வேறு ரீதியான இதுக்கு சொல்யூஷன் இருக்கா, அது என்னென்ன, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதா இருக்கும் பின்னாடி வர்ற ரெக்கார்டிங்ஸில். இந்த புக்கு இன்னொரு வகையில் என்ன யூனிக் அப்படின்னா, ரொம்ப நாள் அந்த ஏடிடி ஏடிஹெச்டி இருக்கிறவங்கள அவங்களோட ஓன் வாய்ஸில் வெளி உலகத்துக்கு பதிவுகள், தரவுகள் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எவ்வளோ பதட்டமாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ அமைதியாக ஃபீல் பண்ணுறாங்க, எது அவங்களுக்கு மன அமைதியை கொடுக்குது, எது அவங்களோட பதட்டத்தை இன்னும் பதட்டமாக்குது, அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட் ஹேண்ட் நோட்ஸ் ரொம்ப கம்மியாக தான், லிமிட்டடாக தான் இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட்டுங்கிறவர் அவருக்கு ஏடிஹெச்டி இருக்கிறதா பின்னால் அவருக்கு ஒரு 50-55 வயசு இருக்கிறப்ப அஃபிஷியலாக டயக்னோஸ் பண்ணாங்க. ஸோ அவர் அந்த புக் எழுதுனதுனால அந்த ஒரு ஏடிஹெச்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறவங்களோட மனநிலை எப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப தெளிவாக இந்த புக்கு விளக்குது. அவர் ஒரு டாக்டராக இருக்கிறதுனால அவர் நூற்றுக்கணக்கான பேஷண்ட்ஸ் அவர் பார்த்துருக்காரு. அவங்களோட அனுபவங்களையும் அவங்களோட சொந்த வார்த்தைகளை அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஃபீலிங்ஸையும் ரொம்ப
விலாவரியாக ஆழமாக அதை விவரிச்சிருக்காரு. அந்த வகையில் இந்த புக் ரொம்ப யூனிக்காக நான் பார்க்குறேன். ஏன்னா வெளியுலகத்தோட பார்வை எப்போவுமே வேறு மாதிரி தான் இருந்திருக்கு. அவங்க வந்து திமிரு பிடிச்சவங்க, அவங்களுக்கு வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி வெளி உலகம் இவங்களை ரொம்ப வெறுத்து இவங்கள நெகட்டிவாக இவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறப்போ அவங்களோட மன ஓட்டம் எப்படி இருக்குது, அவங்க அதை வேணும்னு பண்ணுறாங்களா, இல்லை அவங்கள ரொம்ப அவங்களே அவங்க கண்ட்ரோல் பண்ணி அதை மீறி அது நடக்குதா அப்படிங்கிறது இந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக விளக்குது. இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது. சில சாப்டர்ஸ் மருந்துகளை பற்றியும், சில சாப்டர்கள் அந்த குழந்தைங்களோட அவங்க சின்ன வயசு அவங்களோட வாழ்க்கை சூழல், அவங்க அனுபவங்களை பற்றியும், அவங்க தாண்டி தடைகளை பற்றியும் ரொம்ப தெளிவாக விளக்குது. பின்னாடி வர சாப்டர்களில் அதுக்கு சொல்யூஷனும் எந்த மாதிரி வேறு வேறு கோணங்களில் எதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க, இவங்க வாழ்க்கை தரம் மேம்படுங்கிறதையும் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காரு. நம்ம அந்த சாப்டருங்களில் ஒன்றையும் ரொம்ப ஆழமாகவும் எனக்கு தெரிஞ்ச என்னோடய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டிஸ் நான் அதை உங்களுக்கு விளக்க முயற்சி பண்ணுறேன். முதல்ல இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் டிஸார்டர்னால் என்ன அப்படின்னா, இது ஒரு டெவலப்மெண்டல் டிஸார்டர். அப்படின்னா என்னென்னா, ஒரு குழந்தை பிறக்குது, அது 8 மாதத்தில் இந்த இது பண்ணியிருக்கணும், எந்திரிச்சு உட்காரணும், தவளை செய்யணும், 11 மாதத்தில் நடக்கணும், இத்தனை மாதத்தில் இத்தனை வார்த்தை பேசியிருக்கணும் அப்படின்னு இப்போ இருக்கிற மெடிக்கல் கம்யூனிட்டி ஒரு வரையறை வகுத்துருக்குது. அந்த வரையறையில் அந்த மைல்ஸ்டோன்ஸை மிஸ் பண்ணுற குழந்தைங்கள ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பார்த்துட்டு அவங்களுக்கு ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு டாக்டருங்க ஒரு பேர் வச்சுட்டு அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஏரியாவில் அஃபெக்ட் ஆகிருக்காங்களோ அதை வச்சு ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட்டோ ஒரு ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டோ அந்த மாதிரி அந்த துறையில் வல்லுனராக இருக்கிற அந்த டாக்டர் அந்த குழந்தைக்கு என்ன சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த ADHDங்கிறது இந்த மாதிரி ஆட்டிசம் இருக்கிற இல்லை ஆட்டிசம் இல்லாத குழந்தைங்களுக்கு கூட சில குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் ஒரு இடத்துல உட்கார முடியாமல், ஒரு விளையாட்டில் விளையாட முடியாமல், ஒரு கான்வர்சேஷனில் ஒரு டாப்பிக்கில் பேசிட்டு இருக்க முடியாமல், அவங்க மாறி மாறி ஓடுறதும் ஒடியாடுறதும், ஒரு இடத்துல இருக்க முடியாமையும், அவங்க துருன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எதுலேயும் ஃபிட் ஆகாத மாதிரி சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நிலைமையை கூட இன்னும் சில சிம்டம்ஸை சேர்த்து அதெல்லாம் இருந்துச்சுன்னா இவங்க அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர்னு மெடிக்கல் டேர்ம்ஸில் ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அவங்களுக்கு அது ADHD இருக்கிறதா டயக்னோஸ் பண்ணுறாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த புக் எழுதின கபர்மேட்டுக்கும் ADHD இருக்கிறதா பின்னால் அவருக்கும் டயக்னோஸ் பண்ணாங்க. இவர் இப்போது ஒரு தலை சிறந்த டாக்டராக இருக்கார். ஒரு மீடியா அவுட்லெட் த குளோப் அண்ட் மெயில், வான்கூவர் சன், இதெல்லாம் இந்த மேற்கத்திய நாடுகளோட நியூஸ் பேப்பர். அதில் இவர் கட்டுரை எழுதுனதுனால இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். வேறு டாப்பிக்கில் வேறு விஷயங்களை பற்றி ஆரம்பகட்ட நாட்களில் நிறைய எழுதுனதில் அந்த பத்திரிக்கையோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இவர் ரொம்ப வைட்லி அறியப்பட்டவராக இருந்தார். அப்படி இருக்கிறவருக்கு ஒரு அம்மா ரீச் அவுட் பண்ணுறாங்க. ஒரு அம்மா இவரை கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எனக்கு சில பிரச்சனை இருக்குது, கண்டிப்பாக அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உபயோகமாக இருக்கும், நீங்கள் என்னோடய பிரச்சனையை என்னன்னு கேளுங்கன்னு ஒரு அம்மா சொல்கிறாங்க. அந்த அம்மா அவங்களோட மனக்குமுறல்கள், அவங்க மனசை
ஒரு இடத்துல அடக்க முடியாத அவங்க படுற கஷ்டம், ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு விரக்தியாக, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத அவங்களோட வாழ்க்கை, இதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இதுதான் இவருக்கு வந்து இந்த மன தத்துவ மென்டல் இல்னஸ் ரிலேட்டடாக வர்றதுக்கு முதல் படிக்கட்டாக இருக்குது. ஒரு பத்திரிக்கைக்கு கட்டுரைக்காக 1-2 நேர்காணல் அந்த அம்மா கூட இவர் பண்ணது, பின்னால் அதோட டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அப்புறம் அவங்க சொல்கிற விஷயம் இவருக்கும் நிறையா ஒத்து போனதுனால அவர் வந்து அதில் ரொம்ப டீப்பாக இன்வால்வ் ஆகி இறங்குறாரு. அப்படி தான் இவர் வந்து இந்த ADHDங்கிற ஒரு ஜேர்னிக்குள்ளே அவர் உள்ளே வர்றாரு. இவர் பற்றி கொஞ்சம் ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா 1944 இவர் பிறக்கிறாரு. பிறந்தது வந்து ஐரோப்பாவில், ஹங்கேரின்னு நினைக்கிறேன். அவரோட குழந்தை பருவம் அந்த செகண்ட் வேர்ல்டு வார் டைமில் வந்ததுனால கொஞ்சம் ரஃப்பான குழந்தை பருவமாக தான் இருக்குது. அவர் அப்பா வந்து நாசிகள் படையில் என்ன பொறுப்பில் இருந்தாருன்னு தெரியல, கொஞ்சம் வேலை செஞ்சுருக்காரு. அவங்க அம்மாவும் இவர் 1 வயசாக இருக்கிறப்போ ஒரு 5-6 வாரங்கள் இவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தெரியாத ஒரு நபர்கிட்ட இந்த குழந்தைய கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் குழந்தைய அவங்க திரும்பி ஒரு சந்தர்ப்பத்தில் திரும்பி வாங்கிட்டாங்க. அவர் இன்னும் சொல்கிறாரு, அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த 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 பாதிப்புகள்லாம் வந்து இவருக்கு இன்னும் வயதாயும் அது வந்து இன்னும் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. இந்த மாதிரி சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ், அந்த மெமரிஸ் பின்னால் இவங்களை ரொம்ப பாதிக்கிறதாகவும் சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் இந்த புக் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி தான் இவரோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவருக்கு அப்புறம் காலேஜ் போகிறாரு. இவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது. இவருக்கு 3 குழந்தைங்க. அந்த 3 குழந்தைங்களுக்கும் அந்தந்த வயசில் ADHD இருக்கிறதா டயக்னோஸ் பண்ணுறாங்க. இனிஷியலாக மூத்த பொண்ணுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்குறாங்க, அந்த பொண்ணு கொஞ்சம் பெட்டர் ஆறா. ஆனால் பின்னால் இவர் இது பற்றின ஸ்டடீஸ் பண்ணி அவரோட ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதை வச்சு பின்னால் எந்த குழந்தைங்களுக்கும் மருந்து இல்லாமல் இவர் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு அவங்க லைஃப்பை வச்சுருந்ததாகவும், ஒரு ஸ்டேபிளான ஒரு பாத்தில் அவங்க மெடிசன் இல்லாமல் இதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் புக்கில் லேட்டஸ்ட் சாப்டர்ஸில் அவர் சொல்கிறாரு. இது போக குழந்தைங்களோட இந்த சின்ன வயசில் இருக்கிற அந்த என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ், இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால அவங்களுக்கு வர இம்பேக்ட், அதோட கண்டினியூவேஷனாக அவங்க டீன் ஏஜில் ட்ரக்ஸில் போகிறது, போதைப்பொருள் பழக்கத்தில் சிக்கிக்கிறது, அதை பற்றி பின்னால் இவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. சில பிரச்சனையிலையும் அது போய் முடிஞ்சது. இன்னும் அது ரிலேட்டடாக நிறையா ரிசர்ச் பண்ணிவிட்டு அவரோட வேலையை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கார். இவரோட வாழ்க்கை இதோடு நம்ம ஒரு இப்போதைக்கு டெம்ப்ரரியாக ஒரு பாஸ் பண்ணலாம், இந்த இடத்துல நிறுத்தலாம். ஸோ இது வந்து இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இவர் சொல்கிறதுக்கு மாற்று கருத்து கொண்ட நிறைய ஃபேமஸ் அதே மாதிரி இந்த துறையில் வல்லுநர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இவர் சொல்கிறது ஃபுல்லாக தப்புன்னு சொல்லலை. இவர் சொல்கிறது ஒரு போர்ஷன் தான். கூட சில பேர் சொல்கிறாங்க மருந்து கட்டாயம் அதுக்கு ஒரு பார்ட் இருக்குது, இவர் மருந்து வேண்டான்னு சொல்கிறத அவங்க ஏற்றுக்கலை. அந்த மாதிரி தலை சிறந்த இந்த துறையில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது. பட் இது எந்த துறையிலையும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓவராலாக வெளி உலகத்துக்கு இந்த ஸ்கேட்டர்ட் மைண்ட்ஸுங்கிறது ஒரு ADHDங்கிற ஒருத்தரோட உள்பக்கம் அவரோட இன்னர் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான, ரொம்ப பிரபலமான புக்காக இருக்கிறதுங்கிறத கட்டாயம் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ காப்பீஸ் விற்று அவ்வளோ பேர் படித்து அவ்வளோ பேர் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இனி வரும் ஆடியோ பதிவுகளில் ஒரு சாப்டரை நம்ம இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.